நல்லினுடைய மூன்றாவது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் growth ஸ்ட்ராட்டஜி. அதாவது தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரி, தொடர்ந்து வளர்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக, பொறுமையாக, நிதானமாக ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லிக்கு அப்புறமா வந்த பல பிராண்டுகள் இவங்கள விட வந்து மிகப்பெரிய அளவில் வியாபிச்சிருக்காங்க, பெருசாக போயிருக்கிறாங்க. ஆனால் நல்லி அவங்க வந்து அந்த மாதிரி போகலை. அதுக்கு காரணம் என்னன்றதுனா, அது அது அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அவங்களாலையும் முடியாதுன்னு கிடையாது, அவங்களால போக முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து 4வது தலைமுறைக்கு வந்துட்டாங்க. ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கிறாங்க. அவங்க பிராண்டை பொசிஷன் பண்ணும்போது அதை ஒரு எலிகன்ட் பிராண்டாக அதை வந்து அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. அதை அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க இன்னோவேஷன் பண்ணலாம்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய சாரீஸ் ஆகட்டும், இது எல்லா விஷயத்துலையும் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு புதுமைகளை புகுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நல்லியில் புடவை எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது.